போய் கேளுங்கப்பா உங்ககிட்ட, மீட் பண்ணலாம்ப்பா. ஆமாம்மா, சினிஃபீல்டு ஏதாவது செய்யும். சினிஃபீல்டுலாம் நம்ம இன்னும் உள்ளே போகலையே. அவன் கூட கம்பேர் பண்ணி இவன் கூட கம்பேர் பண்ணி லைக் போட்டால் குத்தம், கமெண்ட் பண்ணால் குத்தம். அந்த ஒரு ஃபோட்டோக்கு வந்துட்டு 1,50,000 லைக் பண்ணிப்பாங்க. அதில் நம்ம லைக் பண்ணிப்போம். இதுக்கு ஏன் லைக் பண்ணுறீங்க, இவங்களே ஃபாலோ பண்ணுறீங்க. யாரா நீங்களாம்? எங்கள் வீட்டிலே சிரிப்பாங்க போல. எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா அவங்களே எதுவும் சொல்கிறது இல்லை. இவங்க என்ன நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது ஏன் பண்ணுறீங்க, அது ஏன் பண்ணுறீங்க. பாசமாக இருக்காங்க. பாசமே ஒரு மாதிரி டாக்ஸி சொல்லுவாங்க. அப்படி ஆகி வச்சுக்கலாம். இதுக்கே ரிப்ளை பண்ண மாட்டீங்க, இதுக்கே மெசேஜ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்காதா, அவங்களுக்கு பிஸியாக இருக்க மாட்டாங்களா, எதுவும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க சார் எல்லாம். இப்போ நம்ம ஒன்றும் எதுவும் கண்டுக்கிறது கிடையாது. இதுக்கு லைக் போடாதீங்க, இது கமெண்ட் பண்ணாதீங்க, இது ஃபாலோ பண்ணாதீங்க, இவங்க இப்படி சொல்லாதீங்க, அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லாதீங்க, அவங்க தங்கச்சின்னு சொல்லாதீங்க. ஏன்னா நான் எப்படி இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். நீங்கள் யாரை முடிவு பண்ணுறது? கேட்டால் இப்படி வருது, அப்படி வருது, இப்படி வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே கண்டதே கிடையாது யாருமே. அப்படியா சரி ஓகே, அப்படியா சரி ஓகே. ரொம்ப பேசுனா அவன் பிளாக் பண்ணிட்டு போயிடுறேன். சிம்பிளாக முடிஞ்சுது. அதில் ஆளுக்கு போனால் சொல்கிறாங்க, நீ இப்படியாமே, நாங்கள் அப்படியாமே, நாங்கள் அப்படி கேள்விப்பட்டோம், நீங்கள் இப்படி கேள்விப்பட்டோம். அப்படியா கேள்விப்பட்டீங்களா? கரெக்டாக இன்னும் கேள்விப்படும் அப்படி சொல்லி விட்டுறேன். வணக்கம் சுவிட்ச் ஆஃப். ஒரு நிமிஷம் கூட என்ன தெரியவில்லை. வாங்க ஹேமன் சூர்யா. ஃபேன்ஸ் மீட்டை வைக்கிற அளவுக்கு நான் இன்னும் பெரிய ஆளுங்க. ஏதோ சாதாரண ஒரு ஆள், ராவணாரம். ஒரு பாட்டு பாடுற ஒரு பையன். இது பாட்டு பாட சொல்லிட்டு இதுக்கு ஒரு ரேப் சாங் கூட ரிலீஸ் பண்ண கிடையாது. சும்மா இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுற ஒரு பையன். அப்படி இருக்கும்போது ஒரு ஷோ கிடச்சிது, ஜீ தமிழ் ஒரு ஷோ முடிஞ்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம என்ன பண்ணிப்போம், அவ்வளோதான். அங்கே நடித்தவங்க, ஷோவில் வந்தவங்க எல்லாருமே என்ன மாதிரி ஒரு 10 ஷோ பண்ணியிருக்காங்க, 5 ஷோ பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஷோ, அவ்வளோதான். அடுத்த ஒரு ஷோ வந்தால் அவங்கவுங்க அந்த ஷோ போய் பார்க்க போயிடுவாங்க, அவ்வளோதான். இந்த ஷோ ஹிட் ஆச்சுன்னா அந்த ஷோவில் ஏதோ பண்ணியிருக்கு. அவங்க எல்லாருமே ஒரு ஆர்டிஸ்ட், அவ்வளோதான். நம்மளே எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்றா கற்பனை பண்ணிட்டு, அப்படிலாம் பார்த்தா விஜய்லாம் வந்துட்டு எத்தனை ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணுவாருன்னு தெரில. எல்லா டைம் சொல்லியாச்சு, யாரும் கேட்குற மாதிரியும் இல்லை. ஏன்னா சில டைம் என்ன காண்டாகும்னா, இவங்களை எதுக்கு லைக் பண்ணுறீங்க, இவங்களுக்கு எதுக்கு பேசுறீங்க, இவங்களுக்கு எதுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, இவங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு தோணும். நம்ம இதெல்லாம் சொல்லவும் மாட்டேன். சரி ஓகே, இந்த ஃபீல் இப்படி தான். நம்ம வந்து ஒரு சில டைம் வந்து ஃபேன்ஸ் ரிப்ளை பண்ணிட்டோம்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா டைமும் ரிப்ளை பண்ணணும், எல்லாத்துக்கும் அவங்க சொல்லி ஆகணும், பதில் சொல்லி ஆகணும், எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணி ஆகணும். அவங்களும் ப்ரைவசி இருக்கும், அவங்களுக்கும் தோணும்போது பேசுவாங்க, அவங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்கும். எல்லா டைம் பேசிட்டு இருக்க முடியாது. முன்னாடி பேசினா முன்னாடி பேசிருக்கலாம், இப்போ ஒர்க் இருக்கும், இப்போ அவங்க வேறு டிப்ரெஷன் இருக்கலாம், வேறு ஸ்ட்ரெஸ்ஸில் தான் வேறு ஒர்க் இருக்கலாம். அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு கட்ட மேலே என்ன ஆச்சுன்னா எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் நான். அதை போங்கடா சொல்லி. ஆமாப்பா, அன்பின் அதிகமாகி குழப்பாகி வேற ஐயோ. இந்த இடத்துல நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 ஸ்டோரி போட்டிருக்கேன். அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன். எதுவுமே கிடையாது. என் கூட இந்த ஷோ பண்ணவங்க எல்லாரும் ஒரு பையன் ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க இந்த மாதிரி 10-15 ஷோ பண்ணியிருக்காங்க. எல்லாருமே 5-6 ஷோ பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இது ஒரு ஷோ. இந்த ஷோ முடிஞ்சிருச்சு, அடுத்து ஒரு ஷோ பண்ண போகிறாங்க. அதில் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபேம் கிடைக்கும். அப்போ அவங்க ஒவ்வொரு லைஃப் பார்த்துட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் இது. ஸோ ஒரு ஷோ பண்ணால் அந்த ஷோவில் இருக்கவங்களே வந்து எல்லாம் பண்ணணும், எல்லாம் இருக்கணும், அப்படிலாம் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. மேரேஜ் எப்போ ப்ரோ? நான் இப்போ தான்ப்பா இந்த ஃபீல்டில் வரலாம் சொல்ல வந்தேன். ஸோ எனக்கு இந்த கல்யாணம் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்லாம் இப்போதைக்கு எதுவுமே இல்லை. அதான் எல்லா டைம் சொல்கிறது தான், இப்போ கிடையாது எனக்கு. எனக்கு இந்த கமிட்மெண்ட் இதெல்லாம் நமக்கு எப்பவுமே செட் ஆகிறது கிடையாது. நமக்கு இது செட்டும் ஆகாது. நம்ம ஒரு தனிமை விரும்பி ஆகிட்டோம். ஒரு 4-5 வருஷமாக இப்படி தான் ரொம்ப தனியாகிட்டேன், 4.5 வருஷமாக. ஸோ எஸ், அதனால் இந்த கமிட்மெண்ட் இது எதுவுமே நமக்கு ஓகே ஆகாது. அண்ட் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் ஒரு குடும்ப ஃபோர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு ஃபோர்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் நமக்கு பிடிச்சாதான் எல்லாமே. அதனால் இப்போதைக்கு அந்த ஐடியாவே இல்லை.
நாய்ஸாக இருக்கா? பின்னாடி அந்த இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸ் இருக்கனால மேபி நாய்ஸ் நினைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. எனக்கு முன்னாடிலாம் அந்த சினிஃபீல்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ தான் அது மேலே பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போன மாதிரி ஆகுது. மேபி அதை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லை போல். எல்லா இது விமர்சனங்களோட தாங்கிடலாம் போல். இது சின்ன சின்ன விஷயத்தை தாங்கிக்க முடியல. ஸோ அதனால் இப்போதைக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நான் ஒரு 2 மாதம் 3-4 மாதம் பிரேக் எடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் லைஃப் என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போகலான்னு இருக்கேன். சொல்ல முடியாது. திடீர்னு வந்து மைண்டு மாறிச்சுன்னா அந்த இன்ஸ்டாகிராம்லாம் டீஆக்டிவேட் பண்ணிட்டு யூடியூப்லாம் டெலிட் பண்ணிட்டு நான் பாட்டு என்னோடய ப்ரைவேட் லைஃப்பை வாழ்ந்துட்டு போகலான்னு இருக்கிறேன். பண்ணக்கூடிய ஆள் தான். நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா நடுவில் ஃபோனே இல்லாமல் இருந்திருக்கேன். ஃபோனே இல்லாமல் வெறும் ஒரு கையில் குட்டி ஃபோன் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு 4-5 மாதம் ஃபோன் இல்லாமல் இருந்திருக்கேன். திடீர்னு வந்து தோணுச்சுன்னா முன்னாடிலாம் இன்ஸ்டாவில் டீஆக்டிவேட் பண்ணிடுவேன். வாட்ஸ்அப் மட்டும் இருக்கும். ஸோ அப்படி வந்து போயிடுவேன் நான். ஸோ திரும்பி ஒரு 3 மாதம் காணாமல் போயிடுவேன். திரும்பி ஒரு 6 மாதம் காணாமல் போயிடுவேன். ஸோ மேபி அப்படியும் போகிற மாதிரி கூட இருக்கும். ஸோ எனக்கு இப்போதைக்கு என்ன தோணுதுன்னா, கேரளாவில் வந்துட்டு ஒரு இடம் இருக்கும். இந்த டீடாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்கும் சொல்லுவாங்க. அங்கே போனோம்னா எப்படி இருக்குன்னா, கேரளா பெங்களூர் கர்நாடகாவில் கேள்விப்பட்டிருக்கேன். உள்ளே போய்ட்டு ஒரு 10 நாளோ 15 நாளோ 2 வாரமோ 1 வாரமோ உள்ளே போய் டெய்லி யோகா இருக்கும். அப்புறம் வந்துட்டு நல்ல ஃபுட்டு இருக்கும். ஃபோன் எதுவுமே ரொம்ப சிக்னலாம் கிடைக்காது. யோகா மசாஜ் பண்ணி விடுவாங்க. ஒரு உடம்பு டீடாக்ஸ் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி இடத்துல போய் ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கணும். கொஞ்சம் அப்படியே மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். உரங்காம்பட்டி மஞ்சள் ஏப்ரல் மாதம் வரும்னு நினைக்கிறேன்ப்பா. மார்ச் எண்டில் ஏப்ரல் ஸ்டார்ட் நினைக்கிறேன். நல்லா இருக்கேன்ப்பா, சந்தோஷமாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன். ஹாய் ஹாய் ஹாய். சாப்பிட்டேன்ப்பா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்களுக்குள்ளே பேசிதாப்பா இருக்கேன். நான் எங்கே பேசிட்டு சொல்கிறோம். நான் பேசணும் அவங்க சொல்லிட்டே இருக்கேன் வீடியோ போட்டு அப்படின்னு. இல்லை மேடம், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் விட்டு பேசிட்டு தான் இருப்பேன். இவங்களே ஒவ்வொன்றா கலக்கி விட்டு ஒவ்வொருத்தவங்க ஒரு லைஃப் இருக்குப்பா. ஷோ முடிஞ்சுன்னா அடுத்து அவங்க லைஃப்பை பார்க்க முடியப்பா. பெங்களூரில் சென்னையில் தான் இருக்கேன். எஸ், கொஞ்ச நாள் வந்து இன்ஸ்டா வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டேன்னா அப்போ யாரும் மறந்துடாதீங்க. இப்போ யாச்சும் திரும்ப ஆக்டிவ் பண்ணி வரனால வருவேன். ஸோ எனக்கு மைண்டை பொறுத்தா இருக்குது. ராமடி மஞ்சள் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் ஹரிஸ் 8888.
எஸ்டிஆர் இருக்கு பார்த்துப்பா. வரணும்ப்பா, அவருடைய கோயிலுக்கும் வரணும். என்ன ஒர்க்குன்னு பார்த்துட்டு வரணும். அண்ட் இன்னொன்று, நிறைய பேர் வந்து எடிட் பண்ணி வீடியோஸ்லாம் போடுறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுங்க. இவ்வளோ நாள் போட சொல்லிட்டு ஏன் போடலன்னா, இப்போ நான் கொஞ்ச நாள் நானே டிஆக்டிவ் பண்ணிட்டு போயிட்டேன்னா அதுவும் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எஸ், தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். அங்கே ஹரிஸ் மலேசியா வரணும்னா, மலேசியா என்ன பிளான் பண்ணல, வரணும். வருவேன்ப்பா, ஆல்ரெடி வந்துட்டு வரணும் தான் நினைக்கிறேன், பார்க்குறேன். நல்ல பையன்ப்பா. வரணும் 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 வரணும். வாங்க செல்வா பார்ட்னர். உங்கள் பொன்னான கால் தடம் தேர்ந்து உங்கள் எய்ம் என்ன? ஒரு 4 லைன்ஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். எய்முங்கிறது இப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்க மாட்டேங்குது, ஒவ்வொரு டைம் மாறிட்டே இருக்கு. ஒரு சிங்கர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஒரு ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஒரு நிம்மதியாக இருக்கும்னு ஆசை இருக்கு, அதுதான் கிடைக்க மாட்டேங்குது. அட்லாஸ்ட் கடைசியில் வந்துட்டு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்குன்னு தோணும், அதுவும் கிடைக்குமான்னு தெரியல. ஆறுமா நீ போமா. இல்லைப்பா, இங்கே ஒர்க் இருந்துச்சு, அதனால போக முடியல நான். எப்போ நான் என்ன பாக்கெட்டுக்குள்ள மடிச்சு ஒழிச்சு வச்சுதாப்பா இருக்கேன். எங்கெங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க பிஸியாக இருப்பாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எங்கன்னு சொல்லி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. அவங்க நல்ல ஃப்ரெண்டு, நல்ல மென்டர் அவங்க. அட எத்தனை டைம் பேசுவோம்யா, ஏன்னா விரோதியா சண்டையா, அதனால் இந்தியா பாகிஸ்தான்காரங்க நாங்கள் அடிச்சுக்கிறதுக்கு என் கூட ஷோ பண்ணிக்காங்க. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அடுத்து அவங்க ஷோ பண்ணுவாங்க, அங்கே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம். நான் அடுத்து ஏதாவது சம்திங் ஷோ பண்ணால் எனக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப் தானே, நம்ம யார் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு சொல்லி நமக்கு என்ன, இவங்க கூட தான் ஃப்ரெண்ட் ஆகணும், இவங்க கூட ஃப்ரெண்டாக கூட ஏதாச்சும் இருக்கா? எல்லோரும் ஃப்ரெண்டாக பேசலாம், மீட் பண்ணலாம், வெளியே போகலாம், தப்பே கிடையாதுல்ல. ஏன் உங்கள்கிட்ட பேசுறீங்க, ஏன் உங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்ல யாருக்கும் விருப்பம் இல்லை, யாருக்கும் உரிமை இல்லை. பாத்திமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? கல்யாணம் ஆயிடுச்சா? குழந்தை விட்டுருக்குங்களா? புதுசு என்ன பண்ணுறாரு? நம்ம லைஃப்பை பார்ப்போம். எதுக்கு மற்றவங்களுக்கு ஆனால் ஆகட்டும், நமக்கு என்ன? எனக்கு அப்போ அதை சொன்னப்பா, என்ன இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணுறீங்க? எனக்கு எஸ்டிஆருக்கு எப்போ கல்யாணம் ஆகுது அப்போ தான் கல்யாணம் எல்லா டைம் சொல்லிட்டு இருக்கேன் நான். மனுஷன் தானேயா, மனுஷன் டென்ஷன் கோவம் வரக்கூடாதா? மனுஷனுக்கு கோவம் வரலாம், சந்தோஷம் வரலாம், சோகம் வரலாம், அழுக வரலாம், எது ஒன்று வரலாம். நான் கோவமே பட மாட்டேன்னா அவன் மிருகம், அவனுக்கு வந்து மிஷின் மாதிரி வந்து மறைச்சி வாழ்றான் போல. மனுஷனா எல்லா எமோஷன்ஸ் இருக்கும். ப்ரொப்போஸ் பண்ணதெல்லாம் எல்லாருமே தான்ப்பா எல்லாரும் ப்ரொப்போஸ் பண்ணாங்க, உங்களுக்கு புரிய மாட்டுது. அந்த ஷோவே வந்துட்டு ப்ரொப்போஸ் அப்போ எல்லாருக்கும் காதில் டாக் பேக் கொடுத்துருவாங்க. தமிழரசனாக இருக்கட்டும், கூமாப்பட்டியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து காதல் டாக் பேக் இருக்கும் அந்த எபிசோடில். அப்போ டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ, ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணுவாங்க. இதுதான் ஷோஸ். இது உங்கள் எல்லாருக்கும் புரியணும். இதெல்லாம் எல்லாத்துக்குமே வந்துட்டு காதில் டாக் பேக் இருக்கும். நம்ம பண்ணுற கிஃப்ட்ஸ் எதுவுமே நாங்கள் கொடுக்க கிஃப்ட் இருக்காது. எல்லாமே ப்ரொடியூசர் டைரக்டர் வந்து கிஃப்ட் இருக்கிற முடிவு பண்ணிப்பாங்க. அவங்க அப்போ சொல்லும் போது நமக்கு தெரியும், கிஃப்ட் இருக்குன்னு நமக்கு அப்போ தான் தெரியும், நமக்கு யாருக்கும் தெரியாது. எல்லா கிஃப்ட்டுமே எல்லாருக்கும் ஃபோட்டோ வரைஞ்சி கொடுக்குறது எல்லாமே நம்ம யாரும் அங்கே வரைஞ்ச கூடாது. அவங்களே முடிவு பண்ணி அவங்களே வரைஞ்சி வச்சு அவங்களே கொடுப்பாங்க.
எல்லாருக்குமே வந்துட்டு அந்த டாக் டாக்ல வர சொல்லுவாங்க. இது எல்லாமே நடக்கிறது தான். ஸோ இதுதான் ரியாலிட்டி ஷோ. எல்லாம் சொல்லி கொடுத்து பண்ணுறது அவங்க டிஆர்பி பண்ணுவாங்க. நம்ம ஒரு ஆக்டர் அதில். ஐயா ஜில்லா சதீஷ் உங்களுக்கு என்னையா ஃப்ரெண்ட்ஸு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாதா? இப்போது எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனைனா அதை நாங்கள் பார்த்துக்குவோம் மேடம். நீங்கள் ஏன் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகுறீங்க? நான் பல டைம் நானும் சொல்லிட்டேன். எங்கே இருக்கீங்கன்னா இந்த இங்கே எல்லாம் வீடியோ போட்டுருக்கோம்ப்பா. ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் எடுத்ததாப்பா, எல்லாருமே பண்ணதாப்பா. இது காமனாக நடந்தது தான். ஃபேன் பேஜ்காரையும் வெளியே விட்டாங்க. ஃபேன் பேஜ் அனுப்புனது வெளியே போயிடுச்சு. நார்மலாக எல்லா ஃபேன் பேஜ் பேசுகிற மாதிரி தான் பேசுவோம். அது எங்கள் 2 பேரோட விஷயம். நாங்கள் 2 பேசி முடிச்சாச்சு. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக நாங்கள் இருக்கோம். நாங்கள் 2 நல்ல ஃப்ரெண்ட்ஸாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கோம். கமருதீன் அண்ணா உங்கள் ஃப்ரெண்டா? அவன் ஃப்ரெண்டு தான்ப்பா. முன்னாடி இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள். கமருதீன் எஃப்ஜியெல்லாம் எனக்கு ஒரு 5-6 வருஷமாக தெரியும். அப்புறம் பிரவீன் நல்ல ஃப்ரெண்டு எங்களுக்கு. ஸோ எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன் பண்ணக்கூடாதா? ஷோவில் எல்லாருமே கணத்துக்கு யூஸ் பண்ண என்ன பண்ணுறாங்க? அதெல்லாம் தப்பு இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, ஃபேன்ஸ் என்ன ஆகுதுன்னா சின்ன சின்ன விஷயத்து கூட வந்துட்டு நிறையா வந்துட்டு எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லாத்துக்கும் கேள்விக்கும் நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கும் ஒர்க் இருக்கும், பிஸியாக இருப்பாங்க, அவங்க ப்ரைவசி இருக்கும். நல்ல ஷோ போகுது, நல்ல ஷோ முடிஞ்சிருச்சு. ஏன் சார் கோமா பேசுறீங்க? நான் கோமா பேசலப்பா. நமக்கு சில சமயம் வந்து எரிச்சலாக வருது. கோவம் வருது, எரிச்சலாகுது. எத்தனை டைம் நம்மளும் சொல்கிறது? நாங்கள் எல்லா ஷோஸ் சொல்கிறோம், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு உட்காந்துட்டோம். தென் அகைன் ஏன் சண்டையில் இருக்குது. நல்லா பேசி தான் இருக்கும். தென் ஏன் நீங்கள் வந்து நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம்? நாங்கள் அதெல்லாம் பண்ணவே இல்லை. நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கோம், சொல்லியாச்சு. அகைன் இது வந்துச்சு, அது வந்துச்சு. ஆமாம் வந்துச்சு. அது நாங்கள் பேசி நாங்கள் தீர்த்து நாங்கள் நல்லா இன்னும் கூட கூட பேசணும். நேற்று கூட பேசணும். இப்போ நாங்கள் கையில் கிஸ் பண்ணால் உங்களுக்கு என்னமா வருது? வினியாமா நாங்கள் 2 பேசி முடிச்சாச்சு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக்கா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்களுக்கு வந்து குழந்தை குட்டிக்கிட்டா? உங்கள் அப்பா அம்மா இருக்காங்களா? அவங்கள பாருங்கள். கண்டிப்பாக அடுத்து ஒரு ஷோ வரும்ப்பா. அடுத்த ஷோ வந்துட்டு மேபி வரும்னு நினைக்கிறேன். நான் இப்போ போகிற இன்ட்ரெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க, 2-3 ஷோ கேட்டிருக்காங்க. சோசியல் மீடியா லைஃப்பில் எல்லாம் நார்மல் தான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபேமிலிலாம் இன்வால்வ் ஆகும்போது தான் காண்டா வரும். அதுவும் நான் கண்டுக்கவே மாட்டேன். இது வந்து நான் சொல்லியே ஆகணும் நிறைய டைமு. இது ஏன் பண்ணீங்க, அது ஏன் பண்ணீங்க, அது ஏன் பண்ணணும்னா அது ஷோ. அந்த ஷோவில் ஒரு கண்டென்ட்டு. டாக் பேக்கில் ப்ரொடியூசர் டேரக்டர் சொல்லுவார். எங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க. எல்லாருமே டாக் பேக் இருக்கும், எல்லாருமே பேசி தான் பண்ணுவாங்க. அதில் ஏதாச்சும் ஒரு பேர் வந்து ஹிட் ஆயிரும். அது ஹிட் ஆகிறத நீங்கள் ஃபுல்லாக ரியல்னு பார்ப்பீங்க. அவ்வளோதான். ஈஸியாக நடக்கக்கூடிய ஒன்று தான். நீங்கள் அந்த ஷோஸில் பண்ணவங்கிட்ட கேளுங்க. ப்ரொபோசல் ரவுண்ட் எப்படின்னா, ப்ரொபோசல் ரவுண்ட் எல்லாருமே ப்ரொபோஸ் பண்ணிப்பாங்க. நாங்கள் மட்டும் ப்ரொபோஸ் கிடையாது, எல்லாருமே ப்ரொபோஸ் பண்ணிப்பாங்க. எல்லா ப்ரொபோசல்ஸ் நடக்கும்போதும் காதில் டாக் பேக் வச்சு பின்னாடி ப்ரொடியூசர் டைரக்டர் என்ன சொல்லுவாங்க, சொல்கிறத நம்ம பண்ணணும். சிம்பிள். இதுதான் வந்து ஷோ, இதுதான் ரியாலிட்டி ஷோ. நீங்கள் தான் நம்பணும். இப்படி தான் இருக்கும். அவங்க டிஆர்பிக்காக என்னென்ன பண்ணுவாங்க. நம்ம ஒரு ஆக்டர், நம்ம பண்ணியாகணும். சில விஷயம் நம்ம பண்ண மாட்டோம் சொல்லுவோம், அதை வந்து கேட்பாங்க. சில விஷயம் பண்ணணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, அதை பண்ணாமல் இருப்பாங்க. நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணோம்னா உனக்கு வின்னிங் தர மாட்டேன்னு சொல்லுவாங்க, பரவாயில்ல சொல்லணும். இதுதான் காமனாக நடக்கக்கூடிய விஷயம். அவங்க சொல்கிறது வரைக்கும் நம்ம எல்லாமே கேட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு பிடிச்ச பையனாயிருவோம். நம்ம வந்து வின்னிங் கொடுப்பாங்க. சொல்கிறது நம்ம பண்ண மாட்டோம்னா நமக்கு வந்து பின்னாடி தள்ளி விட்றாங்க.
அதான் பிரச்சனை. அடுத்த ஷோ ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ரீசன். நான் எல்லாரும் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பேன்ப்பா, அது எப்பவுமே போகாது. பட் இந்த மாதிரி கமெண்ட் போட்டு மீம்ஸ் போட்டு பேஜ் போட்டு வீடியோ போட்டு தான் பல பேர்த்து பேசி விட்றாங்க. அதான் சொன்னேன்லப்பா, ஏன் கில்லாடி ஜோடி வரலன்னா அவங்களுக்கு யாரை பிடிக்கும்னு தோணுதோ அவங்க கூப்பிடுவாங்க. அண்டு என்ன ரீசன்னா வந்துட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒருத்தவங்க தான் எடுக்கிற மாதிரி மேபி இருந்துக்கலாம். ஏன்னா 2 பேர் 3 பேர் எடுத்து போனோம்னா இந்த ஷோக்கு அந்த ஷோக்குன்னு வித்தியாசம் இருக்கும். அதனால ஒருத்தவங்க மட்டும் எடுத்துக்கலாம் நினச்சிருப்பாங்க போல. மேபி அதான் ரீசன் இருக்கலாம். 2 பேர் 3 பேர் வந்து அந்த ஷோ போயிருந்தாங்கன்னா அப்போ அந்த ஷோக்கு இந்த ஷோக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி மேபி ஒரு பேர் மட்டும் போதும்னு நினச்சிக்கலாம். கரண்ட்லி என்ன பண்ணுறீங்க? கரண்ட்லி நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கேன். கொஞ்சம் பிரதர்ஸ் கூட அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். கொஞ்சம் மைண்ட் ரிலீஃப் பண்ணுறதுக்கு அப்பப்போ வந்து நான் வந்து ரேடியோ ரூம் போவேன். அங்கே போனேன்னா நான் குடிக்க மாட்டேன், நான் டீ டோட்டில் காய், நான் ஜூஸ் குடிப்பேன், சாப்பிடுவேன். எனக்கு அந்த பார்ட்டி வைப் பிடிக்கும், நிறைய கான்டாக்ட் கிடைக்கும், அவ்வளோதான். உடனே ராவணாராம் எப்பவுமே வந்து பார்ட்டி போயிட்டு இருக்காரு, பயமாக குடிகார போடும். என் வாழ்க்கையில் எதுவும் குடிச்சே கிடையாது, அது எல்லாருக்கும் தெளிவு தெரியும். எனக்கு டீ காஃபி சரக்கு தம்பி எந்த பழக்கமும் கிடையாது. ஸோ எஸ், எனக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும், அங்கே வெளியே போவேன். அங்கே வரும்போது அங்கே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ஃபேமிலிஸ் வருவாங்க, எல்லா கூடயும் நான் வெளியே போகிறேன். நல்ல பையன் பார்க்க முடியும். ஷோவில் பாடல் எதுவுமே நாங்கள் தேர்வு செய்ய மாட்டோம். எல்லாமே ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் சொல்லிட்டு இந்த பாட்டு தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லுவாங்க, நாங்கள் பண்ணுவோம், அவ்வளோதான். யாருமே நம்ம தேர்வு பண்ணுறதா பண்ண கிடையாது. இதுதான் ரியாலிட்டி. நீங்கள் நம்ம தேர்வு பண்ணுறதா அவங்க கொடுப்பாங்களும் கிடையாது. அவங்க என்ன தோன்றாங்களோ பண்ணணும். மேபி லாஸ்ட்டில் சஜஷன் கேட்பாங்க. ஸோ இதுதான் இந்த ஷோ எப்படின்னா அவங்க சொல்கிறத பண்ணோம், ஷோ முடிஞ்சுது. அதில் வந்து சில கப்புள்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆனாங்க, ட்ரெண்டிங் நல்லா போச்சு, அதனால் அவங்க நல்லா ஃபேம் ஆனாங்க, முடிஞ்சு நல்ல பாண்டிங் இருந்துச்சு. ஸோ முடிஞ்சப்பறம் அடுத்த ஷோ வந்தால் அடுத்த ஷோ போவாங்க. அடுத்த ஷோவில் ஒரு பேர் வருவாங்க, அந்த பேர் கூட வந்துட்டு அவங்க ட்ரெண்ட் ஆகலாம், இன்னொருத்தவங்க பேர் கூட ட்ரெண்ட் ஆகலாம். ஸோ இது ஒரு ஷோ, ஒரு ரியாலிட்டி ஷோ. லைக் எப்படி ஹீரோ ஹீரோயின்ஸ் பண்ணுறாங்க, விஜய் சமந்தா மேமோட பேர் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒரு பேர் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி அவங்க எல்லாருமே வந்து வச்சு பேச முடியாது. அடுத்தது பேர் மாறி போவாங்க, அடுத்த ஷோ போயிட்டு இருப்பாங்க, அடுத்த படம் பண்ணிருப்பாங்க. எனக்கு எப்போ லைவ் வரும்னு தோணுதான் வர முடியும். எனக்கு எப்போ தோணுதோ, எனக்கு எப்பவுமே நீ இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது சொன்னால் பிடிக்காது. எனக்கு என்ன தோணுதோ அதான் பண்ண முடியும். ஆமாப்பா, நாங்கள் ஒரே அப்பார்ட்மெண்ட் இருக்கோம். இன்னும் வேணால் பார்த்து கிடையாது, மணியக்கான எதுவும் பார்த்து கிடையாது. மேபி அவங்க பிஸியாக இருப்பாங்க போல. நல்லா இருக்கேன்ப்பா அப்பார்ட்மெண்ட்டில். இந்த இப்போ ரீசெண்டாக ஒன்று போச்சு. நீங்கள் போகிற இடத்துக்கே வந்துட்டு உங்கள் அண்ணியோட தங்கச்சி ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கு உங்களுக்கு லிங்க் இருக்கா? யாரா நீங்களா? இதை வந்து நான் எங்கள் அம்மா கிட்டேயும் எங்கள் அக்கா கிட்டே சொன்னேன். சிரிக்கிறாங்க அவங்க உட்காந்து. உனக்கு வந்து எது பண்ணாலும் வந்து உனக்கு வந்து டேஞ்சர் தான், அவங்க எது சொல்லி போடாத விட்டா. நான் எங்கள் அக்கா கூட போட்டேன்னா கூட பேசாம போல, எதுக்கு உங்கள் அக்கா கூட வெளியே போகிறீங்க, எதுக்கு உங்கள் அம்மா கூட வெளியே போகிறீங்க, உங்களுக்கு உங்கள் அக்கா கூட இருக்கா? பைத்தியக்காரங்களாடா நீங்களா? ஏன் ஒரே வீட்டில் இருக்கீங்க, ஏன் எங்கே போகிறீங்க, அது போகிறீங்க? டேய் நான் யார் எப்படின்னு எங்களுக்கு தெரியுமாடா.
எப்போ என்னையே கடைசி பேச வச்சாங்க. நான் எப்போ தான் ஜாலியாக லைவ் வருவேன். நான் எனக்கே கோவம் ஆரம்பிச்சு. இது பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க, இங்கே போவாதீங்க, இது கொடுக்குங்க, இதே எப்படி ஃபோட்டோ போடுறீங்க, ஏன் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு, ஏன் இப்படி பண்ணுறீங்க? அப்பா இன்னொரு கூத்து இருந்துச்சு. நான் ஊரில் இருக்கும்போது நானும் என் செகண்ட் அக்காவும் ஒரு ஃபோட்டோ பின்னாடி போட்டுவோம். ராவணா வித் இஸ் நியூ கேர்ள் ஃப்ரெண்ட் போட்டாங்க. யாரும் பார்த்தா என் அக்கா, என் கூட செகண்ட் அக்கா. எங்கள் அக்கா எங்கள் அம்மா எல்லாம் சிரிக்கிறாங்க. ரெண்டு அக்காவும் நீ எது பண்ணாலும் சொல்லுவாங்க போல, கொஞ்சம் சும்மா எது போடுறது போல. நான் எங்கே போடுறேன், அவங்க எடுத்து போட்டு விட்றாங்க. எது பண்ணாலும் ஏதாவது லிங்க் பண்ணி விட்றாங்க. இவர் வந்து இந்த ஃபோட்டோ லைக் பண்ணுறாரு, அப்போ இந்த பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்காரு, இந்த பொண்ணோட லவ் பண்ணுறாரு. ஐயப்பா இப்போதான் தெரியுது எப்படா இந்த கான்ட்ரவர்சிஸ்லாம் வந்து தனுஷ் சார், விஜய் சார், சிம்பு சாரை தாண்டி வந்தான்னு சொல்லி. நெக்ஸ்ட் டிவி ஷோ பண்ணுவேன். அந்த டிவி ஷோவில் என் கூட வர பேருக்கும் நானும் வந்து ட்ரெண்ட் ஆகும். அப்புறம் வந்து இந்த பேர் ராவணா வந்து லவ் பண்ணுற சொல்லுவாங்க. எதுக்கு? அப்புறம் இல்லைனா இந்த பேர் கூட ஆடுங்க, அந்த பேர் கூட ஆடுங்க, இவங்க கூட வந்து இது பண்ணுங்க, இதுவும் கூட ரொமான்ஸ் பண்ண சொல்லுவாங்க. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது. என்னன்னா ஒரு ஷோஸ் போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து இவங்க கூட இந்த பேர் கூட ஆடணும் சொல்லுவாங்க, திரும்பி வந்து அந்த பேர் கூட வந்து ஏதாச்சும் கண்டென்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ அங்கே ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா உடனே இந்த பையனும் இந்த பையனும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி போட்டோன்னா ஒரு ரெண்டு பிரிஞ்சுட்டாங்க. அப்போ இவர் வந்து ஒரு பணக்கார திமுறை காட்டிட்டாரு, இவர் வந்து இவர் இப்படித்தான், இவர் குடும்பம் இப்படித்தான். யாரா நீங்களா? என்ன சொல்றதுக்கு? யார்ட்டையும் ஃப்ரெண்டாக பேசக்கூடாது, ஃப்ரெண்டாக பேசினாலே லவ். யார்ட்டையும் போய் ஃபோட்டோ போடக்கூடாது, ஃபோட்டோ போட்டாலே லவ். ஏமாத்திட்டாரு, இது பண்ணிட்டாரு, அது பண்ணிட்டாரு, இப்படி ஏமாத்திட்டாரு, அப்படி ஏமாத்திட்டாரு, இது பண்ணிட்டாரு, இவர் இப்படித்தான். நல்லா இருக்காப்பா ருத்ராட்சி, நான் வாங்கி கொடுத்தேன். நல்லா இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டா நல்ல ஒரு இதை வாங்கி கொடுத்தோம்னா அதையும் மாத்திட்டாங்க, பிளேட்டை மாத்திட்டாங்க. ஐயா அமீர் ஐயா உங்களை வச்சே கலாய்க்கிறாங்கய்யா. அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க பாருங்க, நீங்க எப்படி கேட்கிறாங்கய்யா. உங்க மேலே எனக்கு காண்டா வருது. இந்த அமீர் பாவனி பண்ண தொல்லை. உங்க ரெண்டு பேரும் நல்லா சுத்துறதுனால ஏன் அவங்கள மாதிரி இருக்க மாட்டீங்க, அவர் எப்படி ட்ரூவா இருக்காரு பாருங்க சொல்லி நம்ம கிண்டல் பண்றாங்க. ஏங்க நாங்க ஃப்ரெண்டா இருக்க கூடாதா? கண்டிப்பா பண்றோம் அமீர் ஐயா, கண்டிப்பா. சொல்லுங்க நண்பா HPK. ஆமாப்பா நாங்கள் ஃப்ரெண்டு. இப்போ நாங்களாம் முன்னாடி ரேப் நாங்கள் பாடுவோம். நானும் FJ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ரேப் பேட்டில்ஸ் தான் நிறையா நடக்கும். மொட்டை மாடியில் பாடுறது மாதிரி நிறையா இருக்கும் அப்போலாம். அது ஒரு காலம் 2021, 22 இந்த டைம். எஸ் நானும் ஐக்கி பெரி மேம் வந்து ஒரு பாட்டு பண்ணுறோம். நாளைக்கு ரெக்கார்டிங் இருக்குது. மேபி அது நல்லா போகும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு 3 சாங் பண்ணியிருக்கேன். வீடியோ சாங் போயிட்டுருக்கு. மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில், மே ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுது. ஏப்ரல் 2 ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுது. ஸோ ஹில்டனில் பார்த்தேன் கோமார். நான் என்ன பண்ணேன் இந்த ஹில்டன் மேலே இந்த கியூபார் பார்ட்டி வந்தேன்ப்பா. கியூபார் போவேன் எப்பயாச்சும். ரேடியோ கியூபார் மாதிரி போவேன். இதையும் வீடியோ எடுத்துட்டு இதையும் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இதையும் வந்து யூடியூப்பில் போட்டுட்டு அதில் ஒரு குரூப் வந்துட்டு கமெண்ட் பண்ணி கமெண்ட்டை சண்டை போட்டிருப்பாங்க. நீ இப்படி பேசுறாரு, அவர் இப்படி பேசுறாரு, இவர் முன்னாடியே இப்படி தான், இவர் இதுக்கு அந்த இப்படிலாம் பண்ணாரு, ஏமாத்திட்டாரு, பணக்கார திமுறை காட்டிட்டாரு, இப்படித்தான் பையனே இப்படித்தான். ஐயோ நான் கண்டதே கிடையாது. போய் பொழப்ப பாருங்க விட்டு. எஸ் இந்த லைவ் மொத்தமாகவே வந்துட்டு கொஞ்சம் இருக்க ஒரு கோவத்தை, அந்த கோவலை எரிச்சல ஒரு 2-3% வந்து கொட்டி தீர்த்துருக்கேன். ஒரு 2-3% தான் இருக்கு நினைக்கிறேன்.
நிறையா எரிச்சல் இருக்குது. பட் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நல்லா இருக்காங்க தாய், நல்லா இருக்காங்க. பிரதர் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வரும்போது எடுக்கலாம் பிரதர், அரவிந்த் பிரதர். அதெல்லாம் கண்டுக்கவே கூடாதுன்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிருங்க. மெசேஜ் திறந்தா வந்துட்டே தலைவலி. அதுக்காண்டி இன்ஸ்டா பக்கம் வரது கிடையாது. யூடியூப்ல பார்த்தா அதுக்கு ஒரு குரூப் வச்சுக்கிட்டு கமெண்ட்டை போட்டு நீங்கள் இப்படியாமே, நீங்கள் அப்படியாமே, நாங்கள் அப்படி கேள்விப்பட்டோம், நாங்கள் இப்படி கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டீங்களே விட்டுருங்க, அப்படியே நம்பிட்டு போகக்கூடாது. ஐயோ, இதை வேற எங்கள் அக்காங்கெல்லாம் வேற லைவை பார்ப்பாங்களே, 2 அக்காவும். அதுங்க பார்த்துட்டு இப்போ ஒரு 4-5 லெசன் எடுப்பாங்க. அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருப்பாங்க. வீட்டுக்கு போகலை, ரொம்ப நாளாக சொல்லிட்டு மீட் பண்ணுவோம்ப்பா. ஏதாவது ஷூட் இருந்துச்சா மீட் பண்ணுவோம்ப்பா. மனிதன் நம்ம இது போலப்பா, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. நானே 1008 ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன். அதனால் எங்கேயும் போக முடியல. நான் ஃபஸ்ட்டு 2-3 ஷோஸ் அப்போலாம் நான் வந்து தொட்டு பேசுறதுக்கு அதுக்கெலாம் கூச்சப்பட்டுருந்தேன். பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் இந்த சிங்கிள் பசங்களை. அப்போ என் அக்காவோட செகண்ட் அக்காவோட ஹஸ்பண்ட் தான் வந்து கால் பண்ணி, மாப்பிள்ளை இப்படிலாம் இருக்கக்கூடாது மாப்பிள்ளை, நீங்கள் இந்த ஃபீல்டுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, நீ இங்கே வந்துட்டு நான் வந்து ஆட மாட்டேன், இப்படிலாம் ரொமான்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களை தூக்கிட்டு வேற ஒருத்தனை போட்டுருவாங்க, இல்லை உங்களுக்கு கொடுக்க இம்பார்ட்டன்ஸ் வந்து வேற ஒருத்தர் கொடுத்துருவாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் சரி ஓகே நமக்கான வாய்ப்பு சொல்லி நான் என்னோட பெஸ்ட் கொடுக்க சொல்லி நான் ஆக்ட் பண்ணது, டான்ஸ் பண்ணது எல்லாம் ட்ரை பண்ணேன். எனக்கு அதெல்லாம் வராது, மறுபடியும் பண்ணேன். அவங்களும் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட், அங்கே இருக்கவங்க எல்லாருமே நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க இந்த மாதிரி 4-5 ஷோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பண்ணோம், அது எதிர்பார்த்த விதமாக ஹிட் ஆகிடுச்சு. நம்ம நினச்சி பார்க்க நல்லா ஹிட் ஆகிடுச்சு, நல்லா போச்சு. ஸோ அடுத்து ஒரு ஷோ வந்துச்சுன்னா நான் மேபி பண்ணுற மாதிரி தான் அங்கேயும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா மக்கள் நமக்கு நம்ம பீப்புள் என்டர்டெயின் பண்ணணும், நம்ம வந்து நல்ல ஃபேம் ஆகணும், நம்ம ரீச் ஆகணும். நம்மளோட கோல்ஸ் இருந்துச்சு, ஒரு ஆல்பம் சாங் பண்ணணும், பாட்டு பண்ணணும் ஆசைப்பட்டோம். அதுக்கு நல்ல ஒரு ஃபேஸ் ரெகனைஸ் ஆகணும். போச்சு. பார்த்தீங்களா? போங்கடா, உங்களுக்கு 1000 சொன்னாலும் புரியாதுடா, போங்கடா. எபிசோட் 3க்கு அப்புறம் 4க்கு அப்புறம் டேரக்டர் வந்து என்ன பேச ஆரம்பிச்சாரு. டேரக்டர் சார் என்ன பேசினார்னா, பாலாஜி சார், ராவணா நீ இப்படியே பண்ணிட்டீங்கன்னா உனக்கு செட் ஆகாது, எனக்கு புரியுது நீ எதுவுமே பண்ண மாட்டேன், பட் ட்ரை பண்ணு, இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன் சொல்லாத, இது ஆக்ட் நல்ல ஒரு ஆக்டிங் கிடச்சிருக்கு, நல்ல ஒரு இடம் கிடச்சிருக்கு, இதை பண்ணாமல் மிஸ் பண்ணிடாத அப்படி சொல்லி. ஏன்னா ஏற்கனவே ஒரு பையன் நல்லா பண்ணல தூக்கிட்டாங்க. 10 பேர் இருந்தது 9 பேர் ஆயிடுச்சு. உடனே தூக்கிடுவாங்க, ஒழுங்காக பண்ண சொன்னாங்க. என்னோட மென்டாராக அதுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அவங்களும் நல்லா வந்து ஆக்ட் பண்ண போடுவாங்க. என்னுடைய மொத்தம் எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க, நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நான் டான்ஸ் ஆடணும் போச்சு, நல்லா விட்டாச்சு. நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டுச்சு. இவங்க அப்படியே உட்காந்து இவங்க சண்டை போட்டு முடிச்சு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எடுத்துக்கிறாங்க போல. நானே வேலை இல்லாமல் வெட்டியாக இருக்கேம்மா. அண்ட் எல்லாரும் சொன்னது வந்துட்டு ப்ரொபோசல் ரவுண்ட் வந்து பொய்யான்னு சொன்னா, நான் ஆக்சுவலி என்னன்னா ப்ரொபோசல் ரவுண்ட் அப்போ எல்லாரு காதலையும், பசங்க பொண்ணுங்க 2 பேர் காதலையும் வந்து டாக் பேக் கொடுத்துருவாங்க. அவங்க சொல்கிறத நம்ம பண்ணி காட்டணும், செய்யணும், அதுதான் டாக் பேக். எப்பவுமே வந்து டாக் பேக் வந்து ரொம்ப கொடுக்க மாட்டாங்க, எப்பயாச்சும் கொடுப்பாங்க. இப்போ வந்து மொத்தமே ஃபுல் டாக் பேக் தான். அவங்க சொல்கிறத நம்ம பேசணும். காதல் சொல்லுவாங்க, பின்னாடி சொல்லுவாங்க, ஒரு சைடு பிளாக் கலர் மைக் மாதிரி ஹெட்ஸ் ஏற்ப மாதிரி இருக்கும், உட்காந்துட்டு ராவணன் இந்த டைலாக் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் கிடையாது, தமிழரசன், ராகவேந்திரன், கூமாப்பட்டி எல்லாருக்குமே டாக் பேக் இருக்கும். அதுதான் வந்துட்டு ரியாலிட்டி ஷோனா. ஸோ இதை கொஞ்சம் மக்கள் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்காமல் உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ணுறது?
ஆப்பா மலேசியா வருவேன்ப்பா. மலேசியாவில் அண்ணா இருக்காங்க. மலேசியா நான் வரணும்ப்பா. மேபி நெக்ஸ்ட் மந்த் வருவேன் நினைக்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ. சார் எனக்கு வந்து கொஞ்சம் தனியாக இருக்கும் போது தோணுது சில நாள்லாம். எல்லாம் புரியுது. அவங்க என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு அன்புனால அவங்க எல்லாம் பேசுகிறாங்க, எல்லாம் புரியுது. பட் அவங்களுக்கு அது புரியணும்ல, அது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ தான் சொல்லி புரியணும்ல. அதை நம்மளை சொல்கிறது. ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே மட்டும் தான் வருவேன் நான் ரெடி ரூம். அதுவும் இப்போது சாட்டர்டே வந்துட்டு மேபி கிரிக்கெட் போனால் போவேன். இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கிரிக்கெட் போகணும் போல ஆசையாக இருக்குது. மலேசியா வரணும்ப்பா. நெக்ஸ்ட் மந்த் மேக்ஸிமம் வரும்னு நினைக்கிறேன். மலேசியாவில் எங்கே இருப்பீங்களாவா? பூச்சோங்கில் இருப்பேன்ப்பா. பூச்சோங் அங்கே தான் இருப்பேன். தெரிலப்பா. ப்ரொடியூசர்ஸ் பிடிச்சிச்சுன்னா கூப்பிடுவாங்க. நம்ம முடிவு பண்ணுறது கிடையாது. எல்லாமே ப்ரொடியூசர்ஸ் டிரெக்டர்ஸ் முடிவு பண்ணுறது தான். எல்லாம் நல்லா இருக்காங்க. சாப்பிட்ணுப்பா. மணி இப்போ 8 மணி தானே ஆகுது. டைம் ஆகும். நான் வீடியோ பண்ணுறதே இல்லைப்பா. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணேன். எப்படி இருக்குன்னு கேட்டால் தெரில. வடப்பள்ளி எனக்கு வரலாம் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வர தோணல. முதல் டைம் லைவ்ல வந்து நான் ஒரு மாதிரி உருன்னுக்கு நினைக்கிறேன். ஃபுல்லாக என்ன ஒரு மாதிரி ரீசெண்ட் டைமில் ரொம்ப காண்டாச்சுன்னா, நான் யார் கூட வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எதாவது போட்டாலோ இல்லை யார் கூட நான் போனாலோ அவங்க எல்லாரும் கூடயும் வச்சு கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சுறாங்க. அது என்ன ஆகுதுன்னா, அது நமக்குள்ளே மட்டும் போனால் பரவாயில்ல, அது என்னோட ஃபேமிலி அளவுக்கு போய் ஆரம்பிச்சிது. எங்கள் ஃபேமிலி ஆளுங்க வந்து இதை சீரியஸ் எடுத்து பார்த்தா சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல யாரெல்லாம் சிஸ்டர், யாரெல்லாம் ஃப்ரெண்டு, யாரெல்லாம் அண்ணானி, அவங்க எல்லாரும் தெரியும்ல. ஸோ அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஆனால் இவங்க இதை புரிஞ்சுக்காமல் வந்துட்டு அவங்க கூட கம்பேர் பண்ணி, இவங்க கூட கம்பேர் பண்ணி, இவங்க கூட லிங்க் பண்ணி, ஃப்ரெண்டாக யார் கூடயும் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது, யார் கூடயும் பேசக்கூடாது, இவங்க கூட மட்டும் தான் பேசணும். நீங்கள் யாருப்பா முத? எப்பா எங்கள் அக்கா பார்க்குதுன்னு நினைக்கிறேன். 2 அக்காவும் ஸ்கூல் முடிச்சு 2 அக்கா திட்ட போதும் உட்காந்துட்டு. எதுக்கு இப்படிலாம் பேசுகிற, ஏன் விட்டுன்னு இருக்க, ஏன் முறைச்சிட்டு
இல்லை இந்த லைவை யூடியூப்ல போட மாட்டேன்யா. யாராச்சும் இந்த லைவை எடுத்து யூடியூப்ல போட்டிங்கன்னா உங்கள் சேனலில் ரிப்போர்ட் பண்ணுவேன், பார்த்துக்கோங்க. சும்மா எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டுருக்காங்க. காண்டா வருது. ஏங்க என் க்ரெஷ்ஷா யாருப்பா? ஃபேன் பேஜ்ரா அடே. அப்போ அதுக்கு சொல்லுவாங்க போல, ராவணோட க்ரெஷ் எதுக்கு உங்கள் க்ரெஷ்லாம் இருக்கு, உங்களுக்கு ஃபேன் பேஜ்லாம் இருக்கு உங்களுக்கு. ஆமையா நம்மளே சோத்த டான்ஸ் ஆடு. ஐயோ வீரடா சாமி. அப்புறம் வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த ஃபோட்டோ போடுறாங்க, நீங்களும் அதே இடத்துல ஃபோட்டோ போடுறீங்க. அப்போ உங்கள் ரெண்டுக்கு ஏதோ இருக்கு. ஒன்றா போனால் இருக்கனால செய்யும், கேங்காடா போனோம் எல்லாரும் இடத்துக்கு. யாரா நீங்கள்? நாங்கள் ஃபேமிலியாக வெளியே போயிட்டு போட்டா எதுக்கு போடுறாங்க? இது ஏன்டா பண்ணுறீங்க? இது எதுக்கு வராங்க? உங்கள் பேர் வைக்கிறாங்க, உங்கள் கூட வைக்காங்க, நீங்கள் போகிற இடத்துல பேக்கில் போகிறாங்க. ஆமாம் போடுவாங்க. எங்கள் கூட இருந்தால் என் ஃப்ரெண்டு ஃபேமிலி, அக்கா தங்கச்சி அண்ணன் எல்லாத்தையும் இருப்பாங்க, எடுத்து போடுவாங்க. சில பேர் போட மாட்டாங்க, சில பேர் ப்ரைவேட்டாக போடல. உடனே இவர் கூட இருக்கிறார், இவர் வந்து கூட தொடர்பில் இருக்கிறார். எதுங்கக்கா வினியக்கா முடியல கிளப்பிடுங்க. ஏம்மா நீ யாரும்மா? அது உமா கொடுத்துருக்கு. அப்புறம் ஒன்னையும் சொல்ல போகிறேன். ஏம்மா ராவணம் வச்சுக்காது வெளிப்பம்மா நீ வேற. லோக்கி நண்பா. யாரும்மா வேணும்னு என்ன பதில் சொல்ல மாட்டேறமா? சொல்லுங்கம்மா. வாரேன் நண்பனே ராகவேந்திரா. நான் லைவ்ல இன்வைட் பண்ணுவேன். அப்போ மறுபடியும் அவங்க பேசுகிறாங்க, இவங்க வந்து மறுபடியும் லவ் பண்ணுறான்னு சொல்லுவாங்க. எதுக்கு? நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக நல்லா பேசிகிட்டு இருக்கோம், மெசேஜ் பண்ணுறோம், அப்போ மீட் பண்ணிக்கிறோம், விட்டுருங்க. உங்கள் தொல்லைக்கு நான் வரல. யூ மிஸ் ஆசாமாவா? நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம், நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கோம். நீ மிஸ் பண்ண வேண்டாம். நீ மிஸ் பண்ணுறீங்கன்னா அவங்க மெசேஜ் பண்ணுவோம். காரைக்குடி இருந்தா நல்லா இருங்க. கல்லணைக்கு வாரேப்பா. நல்ல தங்கமான பொண்ணுப்பா. ஹாய். சிங்கிள் பசங்க 2 வருமானு தெரில. மகாநடிகை 2 வரணும் அதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் சிங்கிள் பசங்க 2 வரும். இப்போ ஏதோ ரேப் பேட்டுன்னு ஷோ பண்ண போகிறாங்க. அப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் ஏதோ ஹீரோயின்ஸ்லாம் ஏதோ கூப்பிட்டு வந்துட்டு அவங்கள்ட்ட ஏதோ 1-to-1 செஷன் மாதிரி சம்திங் ஏதோ கேள்வி கேட்பாங்க போல, அந்த மாதிரி தான் பண்ணுறாங்களாம். அந்த மாதிரி ஷோ பண்ண சொன்னாங்க. ஸோ அதனால் இப்போ என்ன சிங்கிள் பசங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் தெரில. மேபி வரலாம். என்ன குடிச்சனா? டே ஜூஸ்ரா, ஸ்ட்ராபெரி சீட்ரா. எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லைடா. டீ காஃபி சரக்கு தம்பி எந்த பழக்கமும் இல்லைப்பா. இதுக்கு சொல்லிடுவாங்க, லைவில் குடித்த ராவணா இப்போ இப்படித்தான், சின்ன வயசுல இப்படித்தான், திமிரு பிடிச்சவன், அகங்காரம் பிடித்தவன், பணக்கார திமிரு, இந்த பசங்களே இப்படித்தான், எனக்கு அப்பவே தெரியும். எதுக்கு? செம்ம ஹாப்பியாக இருக்கேன், பயங்கர ஹாப்பியாக இருக்கேன். ஏம்மா நீ இப்படிலாம் போடாதம்மா, இன்னசென்ட் கேர்ளு. அப்புறம் ஒன்னையே நானும் வந்து லவ் பண்ணிருவாயம்மா. ராவணா இந்த பொண்ணை லவ் பண்ணிருக்கிறார், இந்த பொண்ணுக்கு ஒரு தொடர்பு இருக்குது, 1 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்காங்க. என்னாச்சு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நோ ரிப்ளையா? யாருமா சொல்லுங்கம்மா. ஹாய்.
ஹாய் விஜய். ஏமா நீ ரிமூவ் பண்ணுறேம்மா குரூப் லைவ் விட்டு, யாருனே தெரில நீ. சொல்லுங்கப்பா. ஆமாப்பா, பயங்கர டிப்ரெஷனில் இருக்கேன் போல், முடியலை. சாப்பிட்டீங்களா? சாப்பிடணுப்பா, டைம் இருக்கு கொஞ்சம், அதுக்கு சாப்பிட மாட்டேன். ஹாய் ஹாய் ஹாய். இல்லை 1 hour மேலே லைவ் போகிறேன். நான் எவ்வளோ லைவ் போயிட்டு இருக்கு, எப்படி பார்க்குறது? எனக்கு நீங்கள் ரேப் சாங் பண்ணணும்னு கேட்குறேன். பண்ணலாம்ப்பா, அதுக்கு அந்த மைண்ட் செட்டே இல்லை. டேக் இட் ஈஸி, ஜஸ்ட் மைண்ட். எல்லாமே ஈஸியாக தான் எடுத்துக்க போகிறோம். ஒர்க்கா 26 வருஷமாக வேலைக்கு போகலப்பா, ஒர்க்காக தெரியல. சேடாலாம் இல்லைப்பா, ஜாலியாக இருக்கேன். எனக்கு என்ன மூவி, சீக்கிரம் மூவிக்கு வாங்க. எந்த படம்மா, எந்த படம் உங்களுக்கு சொல்லுங்கள், வந்து பார்த்து போகிறேன் நான். சீக்கிரம் மூவிக்கு வாங்க. எனக்கு குக் பண்ண தெரியும், ஆனால் நான் அந்த மீன் சமைச்சது எல்லாமே வந்து மெய்டு சமைச்சாங்க. இது வேறு. ஸோ வீட்டில் சமைச்சு கொடுத்தது மெய்டு அக்கா வந்து சமைச்சிருப்பாங்க. உடனே ராவணன் வந்துட்டு யாதோ பொண்ணோட லிவின்ல இருக்காரு, லிவின்ல இருக்க பொண்ணு சமைச்சு கொடுப்பாங்க, சாப்பிட்றாங்க. இது 1-2 மெசேஜ் தான் பரவாயில்ல. இந்த யூடியூப்ல சில பேர் உட்காந்து கமெண்ட்ஸில் தெரிக்க விட்றாங்க, ஃபேஸ்புக்கில் தெரிக்க விட்றாங்க. எப்பா ஆமாப்பா, ஹீலிங் தெரப்பி போகணும் போல, முடியல. லைவ்லாம் வரமாட்டேன்ப்பா. லைவ் வந்தால் மறுபடியும் பேசுகிறாங்க, அப்புறம் லைவ் வர கொஞ்சம் பேசினா திரும்ப வந்துட்டு அவங்க பேசுகிற பிரிஞ்சுட்டாங்க, அவங்க லவ் பண்ணுறாங்க, லவ் பண்ணல, அது இந்த டாக்ஸ் போகும். அதெல்லாம் போதும், நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டுருக்கு. நாங்கள் வந்து நார்மலாக பேசி வெளியே பேசுகிறோம். நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? வேட்பாளர் யாரும் பார்த்து ஓட்டு போடுவோம்ப்பா. சாப்பிடுப்பா. ஹாய் ஹாய் ஹாய். நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்காங்கப்பா. எல்லாம் சூப்பராக இருக்காங்க. ஹாய் அங்கிள், திஸ் இஸ் ஜுகித்ரா பெத்தரா ஜுகித்ரா. ஓ அந்த பொண்ணா? ஆமாம், நல்லா பாட்டு பண்ணீங்கம்மா. அந்த பொண்ணு தான் எனக்கு ரேப் பண்ண, அந்த பொண்ணா நல்லா பண்ணீங்க. சேம் டாபிக் அகைன் அண்ட் அகைன் யூ டாக் டு யூ. Stop avoiding messages. ஹாய் ஹாய் ஹாய். சாப்பிட்ணுப்பா. ஹாய். ஆக்சுவலாக 8 மணிக்கு தான் லைட்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. நான் ஆஃப் பண்ண மாட்டேன். ஐயோ 8:30 9 ஆஃப் பண்ண நினைக்கிறேன். வணக்கம் ஜிமிக்லி. அக்கா பசங்க கூட வீடியோ போடணும் தான், அதுக்கு நான் வந்துட்டு அக்கா பசங்க கூட இருக்கணும். நான் சென்னையில் இருக்கேன், நான் மதுரைக்கோ எங்கேயும் போகிறதில்ல. எங்கே இருக்கீங்கண்ணா? சென்னையில் தான்ப்பா இருக்கேன். என்ன ப்ரோ சரக்கா பேசுகிறேன் பையனை புத்திக்க.
நான் குடிப்பேனா குடிக்க மாட்டேன்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியும், எங்கள் அக்காவுக்கு தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், என் அண்ணனுக்கு தெரியும். என் லைஃப்பில் வரைக்கும் டீ, காஃபி, சரக்கு, தம் எதுவுமே ட்ரை பண்ண கிடையாது. எதுவுமே பிடிக்காது. ஜூஸ் குடிப்பேன். பார்ட்டி போனால் கூட நீங்கள் பார்ட்டியில் என்னை பார்த்துன்னா தெரிஞ்சிருக்கும், நான் வந்து ஹாட் வாட்டர் குடிப்பேன், இல்லை ரெட் புல் குடிப்பேன். அவ்வளோதான். சாப்பிடுவேன். கண்டிப்பாக பாடலாமா? இன்னுமா லைவில் இருக்கீங்க? போகணுப்பா. அவாய்ட்லாம் பண்ணலப்பா, நான் பார்க்கலப்பா. யூஆர்பியா தம்பி, சூப்பர் தம்பி. வாடகை உங்களுக்கு வரணும்ப்பா. ஆப்பா, அதான் ஸ்டோரி போடுனே, கோயம்பேடு இது பாஷ்யம் சொல்லி. வாங்க அப்பு ஐயா. வணக்கம் போதனையா. மெசேஜ் கண்டுக்க மாட்டேன். அதான் போங்க, அவாய்ட் பண்ணுறேண்ணா. டேய், இப்படி தயா பண்ணுறான் என் மெசேஜ்லேயும் வந்துட்டு. பார்க்க நல்லா இருக்கு. எங்கே இருக்குன்னா கோயம்பேடு பாஷ்யம் கிரவுண்ட் ரெசிடென்ஸ். சாப்பிடுப்பா. அம்மா அண்ணான்னு கூப்பிடுமா, அங்கிள் கூப்பிட மனசு கூப்பிடு. வயசு சின்ன பையன் தான். நீங்கள் அங்கிள் கூப்பிட்டா எல்லாரும் அங்கிள் கூப்பிடுவேன். சென்னையில் எங்கே இருக்கீங்க? அவாய்டிங்கா? ஏடா பொண்ணுங்க பேசுறதா நீ பேசுகிற, அவாய்ட் பண்ண சொல்லி. ஏன் ப்ரோ என் மெசேஜ் அகெயின் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்லேயே எதுலேயே போடாதீங்க. மாதிரி சொன்னாலும் அதான் பண்ணுவாங்க. எஸ், யூடியூப்ல வந்து ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். காரடி வரணுப்பா. உங்களோட நான் ஒரு 3.5 டைம்ஸ் பெரியப்பேன். தெரியும்ப்பா, நான் தான் பார்த்துருக்கேன். நீங்கள் பாடமாக பார்த்துருக்கேன். ஐயோ அங்கிள் யூடியூப் நான் vlog எடுக்கணும்ப்பா. நான் வந்து வீடியோ எடுக்கிற மைண்ட் செட் என்ன வரல. ஸோ வீடியோ எடுக்கிற மைண்ட் செட் வந்துச்சுன்னா மேபி நான் வந்து அகைன் வீடியோலாம் எடுத்து போடணும். எதுவுமே தோணல. வீடியோ போடணும், vlog பண்ணணும், இந்த சோசியல் மீடியாவில் இருக்கணும் அப்படிங்கிற இந்த மைண்ட் செட் எனக்கு இல்லை. மேபி வந்துச்சுன்னா நான் மேபி வருவேன். அம்மா சாப்பாடை மிஸ் பண்ணுறதுங்களா? ஆப்வியஸ்லி எல்லாம் மிஸ் பண்ணுவாங்கள்ல. ஆனால் இங்கே ஓரளவுக்கு அண்ணியோ மெய்டோ ஓரளவுக்கு நல்லா சமைக்கிறாங்க. கண்டிப்பாப்பா, எனக்கு சான்ஸ் கிடச்சிதான் ஒரு சான்ஸ் தரப்பா. லைஃப்பில் ஒரு டைம் உங்களை பார்க்கணும். ஏமா செகண்ட் டைம் பார்க்க மாட்டீங்களா? மலேசியா சூப்பர்ப்பா. நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன். அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருப்பாங்க. இல்லை, வேலைலாம் பார்க்க மாட்டேன், வேலைக்காரங்க இருப்பாங்க. நான் எதுக்குமா வினியா காட்டணும்? நான் என்ன ஜட்டி போட காட்டணும் அவங்ககிட்ட உட்காந்துட்டு? நான் என்ன ஜட்டி போகிறேன், என்ன சட்டை போகிறேன், எல்லாத்தையும் காட்டணுமா? சொல்லுங்கள் வினியா, அவங்கள்ட்ட நீங்கள் அதை காட்டுங்க, இதை காட்ட சொல்ல காட்டணுமா? உங்கள் வேலையை பாருங்கம்மா.
இதை காட்டுங்க அதை காட்டுங்க, இது பண்ணுங்க அது பண்ணுங்க, எரிச்சல். கோவம் வரக்கூடாதா? மனுஷன் தானே, எல்லாத்துக்கும் கோவம் வரும்ல. இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்க, இது ஏன் பண்ணுறீங்க, இதுக்கு ஏன் பண்ணுறீங்க, இதை காட்டுங்க அதை காட்டுங்க, நான் உங்கள் தங்கச்சியை நம்ப மாட்டேன், உங்கள் அம்மாவை நம்ப மாட்டேன், உங்கள் அப்பாவை நம்ப மாட்டேன், இது நீங்களா நம்ப மாட்டேன். நீங்கள் யார் நம்புறது? நம்மளால நம்பட்டேன் என்ன? ஹாய் ஷாம். ஷாம் ஸ்மோக்கி என் ஃப்ரெண்டு ஷாம் நினச்சப்பா. ஐடிசி போயிருக்கேன்ப்பா. இனிமேலும் உட்காந்துக்கிட்டு ஏதாவது டென்ஷன் பண்ணுற மாதிரி எனக்கு மெசேஜோ கமெண்ட்லாம் பண்ணால் நான் பாட்டு பிளாக் பண்ணி போயிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். மனுஷருக்கு முக்கியம் மென்டல் பீஸ் தான். 2 டைம் 3 டைம் சொல்லலாம், மறுபடியும் உட்காந்துட்டு இது ஏன் பண்ணி அதே மாதிரினா எத்தனை ஐடியோ போகணும்னாலும் எதாவது பிளாக் தான். யூடியூப்பில் வீடியோ போட்டால் நான் ரெப்ரோ கொடுத்து முடிச்சுடுவேன். அதான் வலிக்குது. ஹாய் மகாமா. ஹாய் ஆத்மா. ஹாய் அண்ணே ஜோமேக்கிலண்ணே, கண்டிப்பாண்ணே. ஹாய் 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 எல்லாருக்கும் வணக்கம். ஹாய்ப்பா எல்லாரும் ஹாய்ப்பா. எல்லோரும் நிம்மதியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க எல்லாரும். முனியாண்டி திருவிழா எப்பப்பா வருது தெரியல, எப்போ வருது தெரியல. வரணும் வரணும். ஹாய் 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 ஹாய். உசிலம்பட்டி பற்றி வீடியோ போடுங்க. என்னாச்சு உசிலம்பட்டி, என்னாச்சுப்பா?
மதுரை வரணும்ப்பா, வரதே இல்லை மதுரைக்கு. மதுரைக்கு வரணும். ஹாய் ஹாய் ஹாய். சரி வரணும்ப்பா, வரும்போது வரேன்ப்பா. கங்க்ராட்ஸ்ப்பா, நல்லா படிங்க, லெசன் கிளியர் பண்ணுங்க. நான் மெசேஜ் பாருங்க, நான் பார்க்குறேன்ப்பா. அந்த என்னோடய ஷோஸில் கூட எனக்கு ஏதாச்சும் டக்குன்னு காண்டாச்சுன்னா அப்படின்னு நான் மூஞ்சி கோபமாக வச்சுப்பேன் நான். அப்புறம் அப்படியே அந்த சீன்ஸாக கட் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணுவேன் நான். எனக்கு ஏதாச்சும் போஸ்ட் நல்லது பண்ண சொல்ல காண்டாயிடுவேன் நான். அதனால் பல சீன்ஸும் தூக்கிடுவாங்க ஷோலேயே கூட. அதனால தான் எதுவும் சொன்னால் கேட்க மாட்டான், அடுத்தது தான் அடுத்த ஷோ எதுவுமே கூப்பிடுவேன். பிடிச்சா பண்ண போய் அப்போ கேட்பேன். ஹாய்ப்பா. நன்றிப்பா. வருவேன்ப்பா, தேவசை தான் வருவேன்ப்பா. பழைய பற்றியா? சூப்பர் சூப்பர். செம குழந்தையெல்லாம் இருந்துருக்கலாம். மலேசியா மேபி நெக்ஸ்ட் மந்த் வரும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் இல்லை, மேபி நெக்ஸ்ட் மந்த் வரும்னு நினைக்கிறேன். சாப்பிட்ணுப்பா. ஒரு 1.5 மணி நேரமாக லைவ் இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரமாக பேசிட்டு தூக்கம் வந்துச்சா? எனக்கு தூக்கமே வராதுப்பா. எனக்கு தூக்கம் வராதனால தான் நான் வந்துட்டு நைட்டாக வெளியே சுற்றுவேன். தூக்கம் வரனால தான் ஏதாச்சும் போய் ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்ணுவேன் நான். தூக்கம் வரமாக பார்த்து தூக்கமே வராது. நான் ஒரு நாளைக்கு 2 hours தூங்குறதே பெரிய விஷயம். ஒரு 4 வருஷமாக அப்படி தான் இருக்கும். அரசியலுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லைப்பா. ஒரு சாதாரண ஒரு சராசரி மனிதன், காமன் மேனால. வாங்க ஃப்ரீக். அப்படிங்களா? கண்டிப்பா. அப்படிங்களா? பட் இல்லையே, ஒரு ஷோக்கு ஒரு அளவு இருப்பாங்க போல. சாப்பிட்டுங்களா? சரி ஓகே, நான் இன்னும் ஒரு 3 minutes லைவ் வந்து என் பண்ணுறேன். எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பாருங்கள். அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அப்பா அம்மா, குழந்தை குட்டிங்க, அக்கா தங்கச்சி, தன்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு சந்தோஷமாக இருங்க. மற்றவங்க என்ன பண்ணாங்க எது பண்ணுறான்னு நம்ம பார்க்குறது நமக்கு வேலை கிடையாது. நம்ம வேலை நம்ம தான் பார்க்கணும். எஸ், எல்லோரும் அவங்க வேலையை பாருங்கள். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா நம்ம வந்து ரசிகனாக ஆகலாம், பெரிய இருக்க முடியாது. எப்படின்னா சொல்கிறது தான், எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு அன்பு இருக்கணும், பற்று இருக்கணும். பட் பெரிய கூட சொல்லுவேன் நான். பற்று இருக்கும்போது நம்ம ரசிப்போம், வெறியாகும்போது நம்ம வந்து ரொம்ப வெறித்தனமாகி மற்ற இது பண்ணால் தப்பாக சரியான நோட் பண்ணியிருக்கோம். ஸோ யார் மேலேயும் அன்பாக இருங்க, யார் மேலேயும் வெறியாக இருக்காது, யாரையும் அடிக்ட் ஆகாது.
ஓகே பாய் நான் கொடுத்தேன்.